வருகின்ற 30ஆம் தேதி சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்திலே வலிந்து காணாமலாக்கப்பட்டோருடைய உறவுகள் ஒரு மாநாடு ஒன்றை நடத்த இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த இடத்திலே நாங்கள் சில விடயங்களை மக்களுக்கும் காணாமலாக்கப்பட்டோருடைய உறவுகளுக்கும் அரசியல் கைதிகளினுடைய உறவுகளுக்கும் நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்ற எமது ஈழ தேசத்துக்கும் சில விடயங்களை சொல்ல வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. முதலாவது ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம். இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளால் நடாத்தப்பட இருக்கின்ற மாநாடு காலத்தினுடைய கட்டாயம். அந்த மாநாட்டிற்கு திரண்டு ஆதரவு வழங்க வேண்டியது தமிழ் சமூகத்தினுடைய கட்டாயமான கடமை. ஏனென்றால் இந்த காணாமலாக்கப்பட்டவர்கள் தங்களுக்காகவோ தங்களுடைய வீடுகளுக்காகவோ தங்களுடைய உறவுகளுக்காகவோ காணாமலாக்கப்படவில்லை. ஒரு இனத்துக்காகத்தான் அவர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே நடைபெற்றது தனிப்பட்ட முறையில் ஒருவரை இருவரை காணாமலாக்க வேண்டும் என்று காணாமலாக்கவில்லை. ஒரு இனத்தை கட்டமைக்கப்பட்ட ரீதியிலே இனப்படுகொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் காணாமலாக்கி இருக்கிறார்கள். ஆகவே இதை வெறுமனே காணாமலாக்கப்பட்ட குடும்பங்களுடைய மாநாடாக போராட்டமாக கருதாமல் ஈழத்தமிழர்களினுடைய ஒரு மாநாடாக கருதி அலைகடலென திரண்டு பங்கு பெற்ற வேண்டியது தமிழர்களது கடமை, அரசியல் கட்சிகளது கடமை, சிவில் அமைப்புகளினது கடமை. அந்த வகையில் அந்த உறவுகளால் நடாத்தப்பட இருக்கின்ற மாநாட்டுக்கு எங்களது பூரண ஆதரவை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்ந்த தமிழ் தேசிய பேரவையாக நாங்கள் தெரிவிப்பதில் ஆறுதல் அடைகின்றோம். அது ஒரு காலத்தினுடைய கடமை என்று நாங்கள் கருதுகின்றோம். இந்த இடத்திலே இதனோடு தொடர்புபட்ட சில விடயங்களையும் நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. செம்மணியிலே ஒரு அகழ்வு பணி நடைபெற்று வருகிறது. பலரும் நினைக்கலாம் அகழ்வு பணி நடைபெறுகின்றது, நீதி கிடைத்து விட்டது என்று நினைக்கலாம். ஆனால் உண்மை அதுவல்ல. எங்களை பொறுத்தவரையில் ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்படாது, நடாத்தப்படாது செம்மணி விவகாரத்திற்கு நீதி கிடைக்கும் என்று நாங்கள் ஒருபோதும் நம்பவில்லை. இந்த காணாமலாக்கப்பட்டோர் விவகாரத்திற்கும் செம்மணி விவகாரத்திற்கும் இடையில் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. இந்த செம்மணியிலே புதைக்கப்பட்டிருக்கின்ற பல எலும்புக்கூடுகள் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடையதாக இருக்கலாம் என்று பலமான சந்தேகம் இருக்கிறது. ஆனால் இன்று செம்மணியிலே நடைபெறுகின்ற அகழ்வு பணி தெரிவு செய்யப்பட்ட சித்துப்பாத்தி மயானத்தினுடைய 4 மதில்களுக்குள் சுவர்களுக்குள் தான் நடைபெறுகிறது. ஆனால் அந்த சுவர்கள் மதில்கள் மிக அண்மை காலத்திலே கட்டப்பட்டவை. செம்மணியிலே ராணுவ முகாம் இருந்த பொழுதோ தடுப்பு முகாம் இருந்த பொழுதோ அங்கே அந்த சுவர்கள் இருக்கவில்லை. ஆகவே சுவர்களை தாண்டி அந்த புதைகுழிகள் காணப்படுகின்றது என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. கிருஷாந்தி குமாரசுவாமியினுடைய வழக்கிலே பிரதான குற்றவாளிகளில் ஒருவரான சோமரண்ண ராஜபக்ஷே சாட்சியம் அளிக்கின்ற பொழுது செம்மணி பிரதேசத்திலே வேறு பல பிரதேசங்களில் புதைகுழிகள் இருப்பதாக தெரிவித்திருந்தார். ஆகவே அவருடைய சாட்சியமும் இந்த வழக்கோடு தொடர்பு படுத்தப்பட்டு அந்த அகழ்வு பணிகள் விஸ்தரிக்கப்பட வேண்டும். அது மாத்திரமில்லாமல் தீவக பிரதேசத்திலே பல கிணறுகள் மூடப்பட்டிருப்பதாக அறிகிறோம். அந்த கிணறுகளுக்குள்ளே எங்களுடைய உறவுகள் பலர் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு தெரியும். ஆனால் பலர் வெளியில் சொல்ல தயக்கப்படுகிறார்கள், அச்சப்படுகிறார்கள். ஏனென்றால் தீவகம் சில காலங்களுக்கு முதல் ஒரு திறந்த வழி சிறைச்சாலையாக இருந்த பிரதேசம். இராணுவத்தினர், இராணுவ முகவர்கள், ஒட்டுக்குழுக்களாக செயல்பட்ட அரசியல் கட்சிகளால் ஒரு திறந்த வழி சிறைச்சாலையாக இருந்த ஒரு பிரதேசம். அதனால் அந்த பிரதேச மக்கள் சில உண்மைகளை வெளிப்படுத்த தயங்குகிறார்கள். ஆகவே இந்த சர்வதேச மாநாடு நடைபெறுகின்ற இந்த 30ஆம் தேதி தமிழ் மக்கள் அதற்கு ஒட்டுமொத்த ஆதரவை வழங்குவதோடு மாத்திரம் அல்லாமல் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த போராட்டத்தை நாங்கள் இன்னும் விஸ்வரூபமாக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் தாமதித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நாளும் சாட்சியங்கள் அழிந்து கொண்டே போகிறது.
சாட்சிகள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒரு பிள்ளைய ராணுவம் வந்து எடுத்துக்கொண்டு போகும். இதை அந்த பிள்ளையில வயசான அம்மா அப்பா காண்கிறார்கள் என்றால் அவர்கள்லாம் கண்கண்ட சாட்சி. இப்ப காலம் போக போக அவர்கள் இறந்தால், கண்கண்ட சாட்சிகள் இறந்தால், கடையர்கள் மறைந்தால், எதிர்காலத்திலே சர்வதேச விசாரணை நடாத்தப்பட்டால் கூட அது பயனற்று போய்விடும். என்றால் சாட்சியங்கள் உயிரோடு இருக்க மாட்டார்கள். ஆகவே ஈழத்தமிழர்கள் இந்த நீதி காணுகின்ற பொறிமுறையை பலப்படுத்த வேண்டுமாக இருந்தால் இனியும் நாங்கள் காலத்தை வீண்விரயமாக்காது அந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய போராட்டத்தோடு மாநாட்டோடு சேர்ந்து எங்களுடைய போராட்டங்களை வீச்சாக்க வேண்டும். வடகிழக்கெங்கும் தமிழ் மக்களும் சிவில் அமைப்புகளும் மனித உரிமை ஆர்வலர்களும் நீதிக்காக போராடுபவர்களும் ஊடகங்களும் இந்த சர்வதேச விசாரணை என்ற விடயத்தை முதன்மைப்படுத்தி எங்களுடைய குரல்களை உயர்த்தி ஒலிக்காவிட்டால் நீதி என்பது காணல் நீராக கூட மாறக்கூடிய அபாயம் காணப்படுகிறது. ஆகவே இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய மாநாட்டை நாங்கள் வரவேற்கின்றோம். காலத்தினுடைய கட்டாயம் என்று பதிவு செய்கின்றோம். இந்த மாநாட்டுக்கும் அவர்களுடைய போராட்டங்களுக்கும் ஆதரவு கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு ஈழத் தமிழனினதும் கடமை. அந்த வகையில் எமது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையில் தனது ஒட்டுமொத்த ஆதரவை அவர்களுடைய போராட்டத்துக்கு வழங்கி நிற்பதோடு செம்மணி விவகாரம் மற்றும் தூண்டப்பட வேண்டிய பல கிணறுகள் புதைகுழிகள் இருக்கிறது. இதைவிட மிகப்பெரிய ஒரு சந்தேகம், புதிதாக விகாரைகள் முளைக்கின்றன, இராணுவ முகாம்கள் முளைக்கின்றன, அவற்றுக்கு கீழும் புதைகுழிகள் இருக்கலாம் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆகவே இவை அனைத்தும் தோண்டப்பட வேண்டும், விசாரிக்கப்பட வேண்டும், நமது மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும். அதற்கு நாங்கள் பக்கபலமாக இருக்கிறோம்.